8. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீர் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். ஆமேன். சோ இந்த காரியம் என்னன்னா, எரேமியாவோட அழைப்பை குறிச்சு இருக்கும். 5வது வசனத்துல கூட நம்ம 4:5 வாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்போ தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, பிறக்கிறதுக்கு முன்னாடியே எரேமியாவை எப்படி பண்ணாங்க அப்படின்னா, தீர்க்கதரிசினா பேச்சு மட்டும் இல்ல, தீர்க்கதரிசிக்குரிய என்ன அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையா நம்மளோட வாயில வைக்கிறது தான் அந்த தீர்க்க தரிசன அழைப்பு. சோ இப்ப அவர் சொல்றாரு, அது எந்த வயதுன்னு ஆனா அங்க குறிப்பிடப்படல. எரேமியாவோட வயதை எனக்கும் தெரியல, இதுல குறிப்பிடப்படலன்னு தான் நினைக்கிறேன். சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சொல்றாரு, நான் உன்னை தீர்க்கதரிசியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வயது சொல்லாதனால நம்மளும் அப்படிதான் சில விஷயத்துல நம்ம சொல்லுவோம், பெரியவங்களாதான் இருப்போம். ஆனா ஏசப்பா இதை நான் பேசுறது எனக்கு தெரியாது, பயப்படுறது. இப்ப நேத்து கூட நீங்க ஆராதனையில போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது ஃபுல்லா எனக்கு பயம். ஏசப்பா நான் எப்படி சொல்ல முடியும், அங்க போயிட்டு என்ன நினைப்பாங்க, இது நம்ம ஏன்னா சில நேரத்துல இது ஆராதனைக்குரிய நேரம், இது சொல்றதுக்கு இது இருக்கா அப்படின்னு கூட யாரும் சொல்லிடுவாங்கன்னு பயந்தேன். லிட்ரலா நான் பயந்துட்டு நான் சொல்லணுமா வேணாமா எனக்கு தெரியாது ஏசப்பா, நீங்க சொல்லிட்டு நாங்க இது பண்ணும்போது நான் சொல்லாம விட்டுட்டேன்னா அது மனுஷனோட சிந்தனையா போயிரும். எங்களுக்கு ஜெபம் ப்ரேயர் பாயிண்ட் குடுக்குறீங்கன்னா அது கர்த்தர் நீங்க எங்களுக்கு தர்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கும்போது நேத்து நைட்டு திடீர்னு அந்த பைபிள் ஆப் ஓபன் பண்ணும்போது இந்த வசனம் தான் வந்துச்சு. என்ன வசனம் கரெக்டா வசனம் வந்தது அந்த 8வது வசனம் வந்துச்சு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடனே இருக்கிறேன். அத கரெக்டா நம்ம மனசுல என்ன ஒரு காரியம் நம்ம நினைச்சுக்கிட்டு இது பண்ணும் போதோ அந்த இடத்துல ஆண்டவர் பேசுவார். ஏன்னா நான் பயந்தேன். யாருக்கு பயந்தேன்? நம்ம ஜனங்களுக்கு தான் பயந்தேன். நான் சொன்னா என்ன பண்ணுவாங்களோ, எப்படி எடுத்துக்கிருவாங்களோ, எனக்கு தெரியாதுல ஏசப்பா அப்படி சொல்லிட்டு உண்மையிலேயே சொல்லணுமா அத்தனது அது காலையிலேயே அடையாளம் எல்லாம் கொடுத்துட்டாங்க பேசணும் அப்படின்னு. ஆனா இருந்தாலும் என் மனசுக்கு இன்னும் அவர்கிட்ட இருந்து வார்த்தையா வரலையே எனக்கு. அப்படி இது பண்ணும்போது ஆண்டவர் சொல்ற, நீ அவர்களுக்கு பயப்பட வேணாம், நான் உன்னை காக்கும்படிக்கு உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ இந்த நேரத்துல என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரு, அத கன்ஃபார்மும் பண்ணிட்டாரு தைரியமா. நான் தான், ஏன்னா எல்லா வார்த்தையும் நம்ம பேசணுமா பேசக்கூடாதா, சிலதுல ஆண்டவர் சொல்லுவாரு, இப்ப நீ பேசாத இந்த வசனம், இப்ப இந்த காரியத்தை குறிச்சு பேசாத, பின்னாடி பேசு அப்படின்னு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், வார்த்தையை கொடுத்துட்டாரு அப்ப நம்ம பேசிடுவோம். அப்படி இல்ல, அவர் கொடுத்துட்டு எப்ப பேசணும்னு வேற அவர் சொல்லுவார். சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லணும்னா, அவரோட வார்த்தையை நம்ம வாயில வைக்கும்போது நம்ம தைரியமா பேசணும். சில இடத்துல இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு அக்காங்கிட்டலாம், ஆண்டவர் பேசிட்டாரு ஆனா எனக்கு பயமா இருக்குக்கா. அவங்க சொன்னாங்க, ஏன் பயப்படுற, நீ பயப்படுறதுனாலதான் சில காரியம் உன்னை ஆண்டவர் உயர்த்த முடியாம இருக்கும்னு சொல்லுவாரு. சோ நம்ம ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம தைரியமா பேசணும். அதை நம்ம இது பண்ணும். எந்த காரணமும் அவர்கிட்ட நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அழகா இங்க சொல்றாங்க, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் பேச அறியேன்னு சொல்றாரு. பேச அறியாம எப்படி அங்க பேசிட்டு இருப்பாங்க? அப்ப ஜனங்கள்ட்ட போய் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது ஏசப்பா. அப்படிதான், நான் சின்ன பிள்ளையா இருந்தாவே பேச தெரிஞ்சிருக்கும். பேசுறதுனாலதான் அவ்வளவு அழகா அங்க பேசுறாரு அவரு. அப்போ இது பண்ணும்போது நான் பேச அறியேன்னா இல்ல, ஜனங்கள்ட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது ஏசப்பா, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன். அப்போ வயசுல அங்க ஆண்டவர் மென்ஷன் பண்ணிருக்கலாம், இல்ல அந்த இது எக்ஸ்பீரியன்ஸோ எதோ குறிச்சு அந்த சிறு பிள்ளையான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்மளே இது பண்ணுவோம், இத குறிச்சு எனக்கு பேச பயமா இருக்கு, எனக்கு பதட்டம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா நம்ம பதட்டம். நானாவது ஸ்டார்டிங்ல இது பண்ணும்போது பயந்துருவேன். எனக்கு 4 பேர் சேர்ந்து நான் எந்திரிச்சு நின்று அவங்க முன்னாடி நான் பேசணும்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஜாலியா பேசுவோம்.
ஆனா ஒரு பெரியவங்களோ இல்ல சின்ன பிள்ளைங்களோ ஒரு சண்டே கிளாஸ் எடுக்கும் போது எனக்கு மொத சண்டே கிளாஸ் எடுக்கும் போது எனக்கு அந்த அப்படியே அந்த இது படபடப்பு வரும். அப்படியே ஒரு எப்படா அந்த கதையை சொல்லி முடிப்போம் அப்படின்ற மாதிரி அந்த படபடப்புலாம் வரும். ஆனா அவரோட ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போது இப்ப எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் கர்த்தர் பேசுறதுக்கு அந்த 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 இதை வந்து கர்த்தர் வந்து கொடுத்திருக்காரு. இப்ப தாராளமா சொல்லலாம், கர்த்தர் என் வாயில இருக்கிறாரு, என் வாயில வந்து வார்த்தையை வைக்கிறாரு, அவர் பேசுறாரு, நான் அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம என்ன பண்ணணும்னா, சிறு பிள்ளைன்னா அவர்கிட்ட போய் எந்த சாக்கும் சொல்லக்கூடாது. அவர் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லுவார், அந்த கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லுவார், இல்லைன்னா கோவப்பட்டுருவார். அப்படிதான் மோசையை சொல்றாங்க. மோசைட்ட என்ன சொல்றாங்க, நீ போ என் ஜனங்களை வந்து வழி நடத்து, நான் உன் கூடயே இருக்கிறேன். அதை விட சொல்லுவாரு, உன் வாயா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ உன் வாயில இருந்து வார்த்தையை உண்டாக்குறது யாரு அப்படின்னு அழகா மோசைட்ட கேட்பாரு. நான் அல்லவா உன் வாயை படிச்சது நானு, உன் நாக்க படிச்சது அடுத்து, உன் வாயில இருந்து வர வார்த்தைய நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இறங்கி வந்து பேசுறாரு. கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு. போ பேசு, நான் தான் இருக்கிறேன், நீ திக்குவாய் மந்த நாவுன்னு சொல்ற, ஆனா நாவை உண்டாக்குனது யாருன்னு அங்க ஆர்குமெண்ட் அப்படி போயிட்டு இருக்கும்போது மோசை என்ன பண்றாரு, இல்ல நான் போக மாட்டேன் அப்படியே கேக்குறாரு. அந்த 3ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா நம்ம வாசிச்சோம்னா அவருக்கு அப்படி சொல்லி தராரு. சொல்லி தந்துட்டு என்ன பண்றாரு மோசே, இல்ல வேறவங்கள அனுப்புங்க. அந்த இடத்துல கோபப்பட்டாங்கள். அந்த இடத்துல அழகா வரும் ஏன்னா கோபப்படுத்துனாங்க. எப்பவுமே ஆண்டவர் வந்து 2 சான்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாரு கோவப்படுத்துறது. அந்த மேரிபா தண்ணியில மட்டும் கோபம் உண்டது இல்ல, அது 2வதுதான். முதல்ல மோசைய ஆண்டவரை கோபப்படுத்துறது மோசை வந்து இந்த இடத்துலதான், நான் போக மாட்டேன், எனக்கு போல வேறவங்கள பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு நான் செய்யறேன் ஏசப்பான்னு சின்ன பிள்ளை மாதிரி நம்மளுக்கு இறங்கி வந்து நம்ம பேசிட்டு இருக்கும் போது, நான் செய்யவே மாட்டேன், நீங்க என்ன வந்தாலும், நீங்க எனக்குள்ளேயே வந்தாலும் நான் செய்ய மாட்டேன் ஏசப்பா அப்படின்னுடா அந்த இடத்துல அவர் கோவப்படுவார். அவர் கோவப்பட்டு அழகா அந்த இடத்துல மோசையை விட்டு கொடுக்க மாட்டார். நீ ஆரோன் வருவான், ஆரோன் பேசுவான், ஆனா ஆரோனுக்கு நீ தேவனா இருப்ப, அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து வைப்பார். அப்படி இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்துல நான் வந்து இத நான் போய் பேசினா அவங்க என்ன நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு தெளிவா அந்த வார்த்தையை பேசுறாரு. என்னுடைய வார்த்தைய உன்னுடைய வாயில வைப்பேன், அழகா அந்த இதுல இருக்கும். நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகள் நீ போய், நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. ஒரு இடத்துல போய் இந்த வார்த்தையை சொல்லணும் பயமா இருக்கு அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறணும். என் வாயில நீங்க இருக்கிறீங்கப்பா, என் வார்த்தையா நீங்க வருவீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது, நம்ம அறிக்கை இடும்போது கர்த்தர் நம்மளோட இது வைப்பாரு. இன்னொன்னு, நம்மளுக்கு அந்த பேச பயந்துடும். நான் வந்து அதுக்கடுத்து இந்த இது முன்னாடி நான் வாசிச்சிருக்கேன். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன்னு சொல்லும் போது நான் நாக்க வச்சு தொட்டுடுவேன். ஏசப்பா, நான் நாக்குல அந்த கையை வச்சுக்கிட்டு, ஏசப்பா நீங்க எரேமியாவை தொட்டீங்களே ஏசப்பா, அதே போல என்னோட வாயும் தொடுங்க ஏசப்பா, இப்படிலாம் நான் ஜோம் பண்ணிருக்கோம். சோ அதே போல வந்து நம்ம பதட்டமான இருக்கிற சூழ்நிலையில, நம்ம பேசிதான் ஆகணும்ன்ற சூழ்நிலையில இந்த மாதிரி நம்ம ஜெபங்கள் ஏறெடுக்கும் போது கர்த்தர் கண்டிப்பா அவரோட வார்த்தைகளை நம்மளோட வாயில வைப்பாரு. அது மட்டும் இல்லாம இங்க எரேமியா தீர்க்கதரிசின்ற ஒரு அழைப்பு வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதே போல நம்மளுக்கு ஆண்டவர் வந்து என்ன அழைப்பை வச்சிருக்கிறாரு, ஒருவரை குறிச்சு தீர்க்க தரிசனம் உரைக்கிறது வந்துட்டு அந்த தீர்க்க தரிசி எல்லாத்துலயும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு அழைப்புலயுமே வந்து ஒவ்வொரு கஷ்டம் சொல்லுவாங்க. ஆனா தீர்க்க தரிசியோட கஷ்டம் வந்து ரொம்ப இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப மேய்ப்பர்னா ஆறுதல் வார்த்தையா சொல்லிட்டு போயிருவாங்க, ஜனங்கள் வந்து அந்த இது கேட்டுட்டு போயிருவாங்க. ஏன்னா மேய்ப்பருக்கு தெரியும், மேய்ப்பர் கண்டிச்சு உணர்த்துவாங்க, ஆறுதல் படுத்துவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனா இந்த தீர்க்க தரிசின்றது கர்த்தருடைய சத்தமா அந்த தீர்க்கதரிசி வந்து வெளிப்படுத்துவாங்க. சோ அவங்களுக்கு கோவம் இருந்துச்சுன்னா இவங்க கோவத்தை தான் சொல்லணும். இவங்களுக்கு வந்து இந்த ஜனங்களுக்கு வந்து சாதகமா நம்ம பேசவே முடியாது. ஏன் அப்படின்னா கர்த்தர் அதை சொல்லல. கர்த்தர் அந்த இடத்துல நீ பண்றது தப்பு, நான் உன்னை அழிக்க போறேன்னு சொன்னா இந்த தீர்க்கதரிசி போய் சொல்லிதான் ஆகணும். அப்ப சொல்லும் போது அந்த தீர்க்கதரிசி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அன்பா பார்க்க மாட்டாங்க, பகைப்பாங்க. என்ன நீ இப்படி சொல்ற, ஆண்டவர் இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஏன்னா மோசைய பேசுனாங்க, கூட பிறந்த அக்காவும் கூட பிறந்த அண்ணனுமே பேசுனாங்க. இவன் கூட நான் வந்து இவன் கூட மட்டும்தான் தேவன் இருக்கிறாரா, எங்க கூட எல்லாம் இல்லையா, எங்க கூட பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட பிறந்தவங்களே அங்க இது பண்ணாங்க. ஏன்னா மோசே ஒரு தீர்க்கதரிசின்றதுனால. சோ இப்படி இது பண்ணும்போது அந்த தீர்க்கதரிசி வந்து கர்த்தருடைய சத்தத்தை வாங்கிட்டு அங்க பேசும்போது அவங்களுக்கு எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேசதான் செய்வாங்க.
நல்லது நல்லது இதே மோசே வந்து நல்லது பேசும்போது அவ்வளோ ஆனந்தமா இருந்துச்சு. ஆனா கெட்டது பேசும்போது அப்படிதான். இந்த எரேமியா வந்து அவங்க ஒரு குழியில தள்ளி விட்டுருவாங்களாம். அவ்வளோ வந்து நாட்டு ராஜா வந்து நாட்டு ராஜாட்ட போய் நீ சொல்லு இந்த தேசம் அழிய போகுது, பாவம் பெருகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் சொல்லுன்னு சொல்லும் போது அதே மாதிரி ராஜாட்ட போய் சொல்றாங்க. ராஜா வந்து நீ எப்படி இந்த வார்த்தையை சொல்ல போச்சு, தேவன் ராஜாக்கு தீர்க்கதரிசின்னு தெரியும், கர்த்தர் தான் இவங்களோட பேசுறாங்கன்றது தெரியும், கர்த்தரோட வார்த்தை தான் இவங்க வாயில இருந்து வருதுன்னு தெரியும். ஆனாலும் அந்த எரேமியா சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, நீ எப்படி சொல்ல போச்சு, நீ இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவனை புடிச்சு என்ன பண்ணுங்க கிடங்குல போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த குழிக்குள்ள எல்லாம் தள்ளி விட்டுருவாங்க. சோ நிறைய அந்த தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாம் என்ன வரும்னா அந்த பிரச்சனைகள் வந்து வரும். சோ கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா நான் உன்னோட இருக்கிறேன், நீ தைரியமா பேசு. அது என்னமோ இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பேச வேண்டிய வார்த்தையை நீ பேசிடு, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்றாரு. இன்னொரு அழகா அந்த இது இருக்கும், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். நீ கண்டது சரியே. 12ஆம் வசனத்துல என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். நம்ம அவர் சொல்றத நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுதான் ஆண்டவர் பண்ணுவார். நம்மளுக்கு ஏன் சிலது நடக்க மாட்டேதுன்னா அவர் சொல்றத நம்ம செய்யாம இருக்கிறோம். சோ கர்த்தர் சொல்றத நம்ம செஞ்சுட்டோம், போய் பேச சொன்னா பேசிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு இன்னொரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு. 19வது வசனத்துல உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்றாரு. சோ கர்த்தர் வந்து இன்னைக்கு தெளிவா நம்மளோட பேசுறது, அவர் நம்ம கூட இருக்கிறாரு. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தானே, ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்தே வந்துட்டு தெரிஞ்சது தானே. அப்படின்னா சில நேரத்துல ஏசப்பா நம்மளோட கூட இருக்கிறாரான்றத நம்ம மறந்துடுறோம். அப்பப்ப நான் சொல்லுவேன், ஏசப்பா ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன், ஏசப்பா கூட இருக்கீங்களான்னு கேட்போம். அப்படி இது பண்ணும்போது அவர் மனுஷனா இருந்தா ஒரு வாய்ஸ் இருந்துச்சுன்னா லிட்டரலா சொல்லியிருப்பாரு, உன் கூட தானே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில நேரத்துல நம்மளுக்கு நேரிட சிச்சுவேஷன் சூழ்நிலைகளை வச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், என் கூட தான் இருக்கீங்களா ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, எல்லா சூழ்நிலையிலையும் நீ என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சா கூட நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ உன்னை ரட்சிக்கும்படிக்கு என்னன்னா கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார், நம்மளுக்கு சொன்ன காரியத்தை தீவிரமாய் நிறைவேற்றுவார். சோ இந்த தீவிரம் வந்து தீவிரம்னே சொல்லும்போது தனி மெசேஜ் வரும் நிறைய. இது யோசேப்ப தீவிரமாய் கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அழகா வந்து ஆண்டவர் வந்து இன்னைக்கு நம்மகிட்ட பேசியிருக்காரு. என்னன்னா நம்மள தாயின் கருவுல உருவாகுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மளோட அழைத்து நம்மளோட தரிசனத்தை நம்மளோட அழைப்பை வந்து அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு. அதனாலதான் நம்ம கர்ப்பத்துல இருந்தே வெளியில வந்திருக்கோம். சின்ன பிள்ளைன்னு நம்ம எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்மளோட நாவை தொட்டிருக்காரு, அவரோட வார்த்தைய நம்மளோட வாயில வைத்திருக்காரு. இன்னும் நிறைய இடத்துல அழகா இருக்கும், என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய வாயில வைத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு இருப்பாங்க, கர்த்தருடைய வாய் சொல்லியிருக்காது, நம்மளோட வாய் தான் அதை பேசியிருக்கோம். சோ நம்மள வந்து அவர் எப்படி இது பண்றாருன்னா நம்மளோட வாயில அவரோட வார்த்தையை வைக்கிறாரு. சோ கர்த்தர் இன்னைக்கு கண்டிப்பா நம்மளோட பேசியிருக்காரு. எதை குறிச்சும் பயப்பட வேணாம். நம்ம தெளிவா போய் ஆண்டவர்கிட்ட என்ன பேசணும், நீங்க சொல்லிட்டீங்க, எரேமியா இப்ப சொல்லிட்டாங்க நீ போய் பேசு அப்படின்னா என்ன பேசணும்ன்றது அவர் சொல்லிடுவாரு. ஏன்னா லிட்ரலா அந்த தீர்க்கதரிசியோட ஜாப் என்ன அப்படின்னா ஒரு மைக்கு மாதிரிதான். அவங்க அவங்க ஆண்டவர் பிரசன்ஸ உணர்ந்துட்டாங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை வந்து அவங்க சொல்றது. கர்த்தர் வந்து என்ன பேசணும்ன்றத நம்மளுக்கு சொல்லுவாரு. கண்டிப்பா இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளுக்கு நிறைவேறும். நம்மளுக்கு குறிச்சா நம்மளை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள்னு கர்த்தர் சொல்றாரு. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் தகப்பனே இந்த வார்த்தைகளை கொன்று எங்களை தைரியப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சிறுபிள்ளை என்று சொல்லாதேன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய தடவை இந்த வார்த்தையை நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம்ப்பா. எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எங்களை விட பெரியவங்க, இவங்களுக்கு நாங்க எப்படி போய் நாங்க சொல்றது, இவ்வளோ கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, இவங்க மத்தியில என்னோட வாய்ஸ் எப்படி எடுத்துக்கொள்ளப்படும்னு எனக்கு தெரியாதுன்னு எத்தனையோ தடவை நாங்க நீங்க சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம மறுதளிச்சிருக்கிறோம்ப்பா. எங்களை மன்னிச்சிருங்க டாடி. எங்க மூலமா நீங்க நிறைய செய்ய நினைச்சத எங்களோட இந்த சின்ன சாக்கு போக்குனால நீங்க செய்ய முடியாம இருந்திருக்குப்பா. ஆவியானவரே இந்த காலை வேலையில தகப்பனே அப்படி எங்கிட்ட நாங்க ஏதாச்சும் உங்களை நாங்க கஷ்டப்படுத்தி இருந்தோம்னா எங்களுக்கு தயவாய் மன்னிங்கப்பா. எல்லாத்தையும் தகப்பனே நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.